வணக்கம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது கல்யாண வீட்டுங்களெல்லாம் செய்யக்கூடிய சேமியா கிச்சடி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் காண்டாக்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ் பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. கிச்சடி செய்யறதுக்கு தேவையான தண்ணி இங்கே சுட்டுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளால மிச்சம் தாளிக்கிற பொருள்லாம் நம்ம தாளிச்சிடலாம். இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாசி மொக்கு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் 4 பச்சை மிளகாவை கீறி அதையும் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம், நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம காயை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் ஒரு சின்ன கப்புக்கு வர்ற அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கிறேன் பொடியாக. பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கோஸு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிறதுலையே அது முக்கால்வாசி வெந்துடும். நல்ல பொடியாக நறுக்கி இருக்கிறோம். தக்காளி இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு நல்லா மீடியத்தையே நல்லா வதக்கிக்கணும். இது 200 கிராம் சேமியா 1 கப்பு. அதை நான் 1 ஸ்பூன் நெய் விட்டு வறுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இப்போ இதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுட்டுட்டு இருக்குல்ல அந்த தண்ணி 1க்கு 1.25 கப்பு ஊற்றுங்க. நல்லா ஒட்டாமல் உதிரியாக வரும். இல்லை உங்களுக்கு நல்ல குழைவாக வேணும்னா 2 கப்பு ஊற்றுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அடியெல்லாம் பிடிக்காது. நல்லா கரெக்டாக மீடியத்துலேயே வச்சிங்கன்னா இந்த மாதிரி கிச்சடி நல்லா அழகாக வரும். சில பிராண்டு சேமியா கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்கெலாம் தண்ணி நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு கூடுதலாக சேர்க்குற மாதிரி இருக்கும். மெல்லிசா சேமியா இருந்ததுன்னா 1.25 கப்பு ஊற்றினீங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிட்டு ஒரு கிளறிட்டு இப்போ வேணா ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான். வேணா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தவிர்த்துக்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலரி வச்சுருங்க. நல்ல கமன்னு வாசனையாக இருக்கும். சூப்பராக நம்மளோட சேமியா கிச்சடி அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.